Hello everybody. So இன்னைக்கு we are going to discuss NEET 2023 ல இருக்கக்கூடிய Botany ல இருக்கக்கூடிய ஒரு 50 questions டிஸ்கஸ் பண்ண போறோம் because அந்த டைம்ல 50 questions கேட்டுட்டு அதுல 45 questions ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா? So we are going to discuss those questions today. So get set ready for the session பசங்களா. Don't forget to subscribe the channel because this channel is created for the NEET aspirants of Tamil Nadu, right? And also if you have subscribed, don't forget to like the video and share it with your friends and scan this QR code அல்லது use the link in the description box and join in our WhatsApp group because you will get our free, you will get our handwritten notes for free from our WhatsApp group. So do join in our WhatsApp group. So without any further delay, let's get into the session pasangala. So the first question of NEET 2023 botany paper is movement and accumulation of ions across a membrane against their concentration gradient can be explained by. இப்போ membrane across ions move ஆகி accumulate ஆகுது, right? So against the concentration gradient, so to along the concentration gradient அப்படின்னா high to low போகிறது along, சரிங்களா? So against அப்படின்னா low to high போகிறது against, so low to high போகுது அப்படின்னா against, அப்போ அதுக்கு எனர்ஜி தேவைப்படும். So that is the active transport. அப்போ option 3 will be the correct answer. Facilitated diffusionல high to low போகும் with the help of few proteins அல்லது we call it carrier proteins சொல்லுவோம். And passive is movement from high to low, so that is along the concentration gradient. Osmosis na movement of water from its higher concentration to its lower concentration, அதாவது water higher இருக்கிற இடத்துல இருந்து water lower இருக்கிற இடத்துக்கு போகும், சரியா? So option 3 is the correct answer. So among the evil quartet, which one is considered the most important causing most important cause driving extinction of species? ஸ்பீசிஸை அழிக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரணம் எது among the evil quartet? அந்த 4 காசஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஹேபிட்டட் லாஸ் அண்ட் ஃப்ராக்மெண்டேஷன் தான். பிகாஸ் அந்த ஆர்கானிசம் வாழ்கிறதுக்கு இருப்பிடமே இல்லை அண்ட் பெரிய இருப்பிடம் சின்ன சின்ன பீஸாக மாறிடுச்சு அப்படின்னா அதான் ரொம்ப பெரிய ஆபத்து. அதுதான் வந்து அந்த ஸ்பீசிஸை அழிக்கும், எக்ஸ்டிங்க்ட் பண்ணும். இதெல்லாம் கம்பேர் பண்ணுறதை விட திஸ் இஸ் த மோஸ்ட் டேஞ்சரஸ் cause and most important cause. அப்போ option 4 is the correct answer. So அடுத்து identify என்ன கேட்குறாங்கன்னா pair of heterosporous pteridophyte among the following. ஸோ இதில் heterosporous வந்துட்டு கேட்குறாங்க. அப்போனா மேல் ஸ்போர் மைக்ரோஸ்போர், ஃபீமேல் ஸ்போர் மெகாஸ்போர்னு 2 டைப் ஸ்போர் இட் வில் கிவ். இப்போ இது ரெண்டுத்துலையும் ஹெட்ரோஸ்போரஸ் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்குது செலாஜினெல்லா சால்வினியா, இது ரெண்டும் தான் உங்களுக்கு ஹெட்ரோஸ்போரஸில் வரும், ரைட்? ஸோ இதில் பார்த்தா சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸ், இங்கேயும் சால்வினியா ஹெட்ரோஸ்போரஸ், இங்கே செலாஜினெல்லா ஹெட்ரோஸ்போரஸ், இதெல்லாம் வந்துட்டு ஹோமோஸ்போரஸில் வந்துடும், சரியா? ரைட்டா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஸோ அடுத்து ரீகாம்பினேஷனுடைய ஃப்ரீக்வன்சி பிட்வீன் ஜீன் பேர்ஸ் ஆன் சேம் குரோமோசோம் as a measure of the distance between genes to map their position on chromosome was used for the first time by. ஸோ அப்போது ஒரு சேம் குரோமோசோமில், ரைட், ஒரு 2 ஜீன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் அந்த ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சியும் கனெக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் குரோமோசோமில், ஓகே, அந்த ஜீன்ஸு எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத சொன்ன சயின்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத கேள்வி. இது டேரக்ட் என்சிஆர்டி. ஸோ அது வந்து நம்மளுடைய ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் தான், ரைட்? அப்போது ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப தூரம், ரைட்? இதே ரீகாம்பினேஷன் ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி. ஸோ பக்கத்தில் இருக்கிறதுனால தான் அது ரீகம்பைன் ஆகாது, ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகி ரீகம்பைன் ஆகாமல் ஒன்றாவே இருக்கிறாங்க. தூரமாக இருக்கும் போகுது ரெண்டும் ஸ்ப்ளிட் ஆகி ரீகம்பைன் ஆவாங்க. ஐ எம் சேயிங் குரோமோசோமில், ஓகே. ஸோ பக்கத்தில் குரோமோசோம் இருக்குது அண்ட் அதே போல் அதே குரோமோசோமில் த ஜீன்ஸ் ஆர் வெரி ஃபார். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ரீகாம்பினேஷன் கம்மி, இந்த கேஸில் ரீகாம்பினேஷன் அதிகம். பிகாஸ் இங்கே டிஸ்டன்ஸ் கூட, இங்கே டிஸ்டன்ஸ் கம்மி. ஸோ இதை சொன்னது ஆல்ஃப்ரட் ஸ்டூவர்ட் தான். ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர், டேரக்ட் என்சிஆர்டி. ஸோ கார்ன் காபில் டாசல்ஸோட வேலை என்ன? ஸோ இந்த கார்ன் காபு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃபார் இம்ப்ளான்ட் சாப்டரில் அந்த இமேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டாசல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா போலன் கிரெயினை டிஸ்போஸ் பண்ணும் ஆக்சுவலாக, ஓகேவா? போலன் கிரெயினை வந்துட்டு ட்ராப் பண்ணும், ஓகே. அது ட்ராப் பண்ணும். இட் இஸ் டேரக்ட்லி இன் என்சிஆர்டி. நான் என்சிஆர்டி கூட காட்டுறேன். ஸோ என்சிஆர்டியில் இந்த இமேஜ் இருக்கும் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த கார்ன் கேபு. இதில் இருக்க அந்த டாசல்ஸ், இந்த ஹேர் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள். ஸோ தட் இஸ் என்னது அப்படின்னா ஸ்டிக்மா ஸ்டைலு, ஓகேங்களா? ஸோ ஸ்டிக்மா டிப்பில் இருக்கும், அதுக்கப்புறம் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஸ்டைல் இருக்கும். ஸோ அப்போது இது என்ன பண்ணும், காற்றுல வரக்கூடிய போலன் கிரெயினை இட் வில் கேப்சர் பண்ணிக்கும், சரியா? ஸோ இப்படி நிறையா இருக்கிறதுனால போலன் வந்துட்டு காற்றுல அங்கங்கே பரவி வந்தாலும் அப்போ ஒரு ஸ்டிக்மாவில் விழலைனாலும் இன்னொரு ஸ்டிக்மாவில் கண்டிப்பாக விழுந்துடும், சரியா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். அதை வந்துட்டு ஸ்டேமன் கிடையாது, ஸ்டேமனாக இருந்தால் தான் போலனை டிஸ்போஸ் பண்ணும். அது ஃபீமேல் பார்ட்டு ஸ்டிக்மா,
ஸோ அப்போ போலனை ட்ராப் பண்ணும், கேப்சர் பண்ணும். சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ 5 ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துட்டு ஸோ இதெல்லாம் வந்துட்டு கரெக்டு நம்ம சொல்லணும். ஸோ டெட்ரிட்டிவ் ஓர் வந்துட்டு ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுமா அப்படின்னா ஆமாம், எர்த்வார்மை டெட்ரிட்டிவ் ஓர் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணும். ஹியூமஸு ஃபர்தராக டிகிரேட் பண்ணுறது சம் மைக்ரோபு டியூரிங் மினரலைசேஷனா அப்படின்னா யா, ஹியூமிஃபிகேஷனில் ஹியூமஸ் வரும். அந்த 5th ஸ்டெப்பில் மினரலைசேஷன். ஸோ ஹியூமஸை ஃபர்தராக மைக்ரோபு டிகிரேட் பண்ணும். வாட்டர் சால்யூபிள் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட்டு சாயிலுக்குள்ளார போகும், கெட் ப்ரிசிபிட்டேட்டட் பை அ ப்ராசஸ் கால்ட் லீச்சிங். கரெக்ட். வாட்டரில் சால்யூபிளாக இருக்க இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ட்டு சாயிலுக்கு அடியில் போய் அன்அவைலபிள் சால்ட்டாக படிஞ்சிரும், ப்ரிசிபிட்டேட் ஆயிரும். அதுதான் லீச்சிங்கு. டெடிட்டஸ் ஃபுட் செயின் பிகின் வித் லிவிங் ஆர்கனிசம் கிடையாது, இட் பிகின் வித் டெட் ஆர்கனிசம். சரியா? அப்புறம் earthworm break down detritus into small particles by a process called catabolism. இல்லை, earthworm அந்த டெடிட்டிவ் ஓர், அந்த டெடிட்டஸை ஸ்மால் பார்ட்டிகலாக உடைக்கிற ப்ராசஸ் பேர் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அப்போது டிஇ தப்பு, ஏபிசி கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சரியா? அண்ட் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. லேட் வுட் ஹேஸ் ஃபியூவர் xylem எலமெண்ட்டு வித் நேரோ வெசல்ஸு. அப்புறம் ரீசன் சொல்கிறாங்க கேம்பியம் வந்துட்டு இஸ் லெஸ் ஆக்டிவ் இன் வின்டர்ஸு. இது வந்து செகண்டரி க்ரோத், அனட்டோமி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்டில் செகண்டரி க்ரோத்லேருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், மெனி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் வந்து இது டெலிட்டட் சிலபஸ்ஸு, நீட்டுக்கு டெலிட்டட் சிலபஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. பட் நான் ஒரு சேஃப்டிக்கு இதை படித்து வச்சுக்கோங்க தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? பிகாஸ் நான் ஓல்டு சிலபஸையும் நியூ சிலபஸையும் கம்பேர் பண்ணியிருக்கிறேன். அதில் ரொம்ப கிளியராக இல்லை, இது டெலிட்டடுங்கிறது 100% கிளியராக இல்லை. அவங்களே என்டிஏவே கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தான் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் ஒரு சேஃப்டிக்கு படிச்சுக்கோங்க. நம்ம Xylem NEET தமிழ் யூடியூப் சேனலில் anatomy of flowering plants ஸ்டோனி சார் ஒன் ஷாட்னு போட்டிங்கன்னா என்னோட வீடியோ வரும், டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ இதுக்கு நான் டேரெக்டாக என்சிஆர்டி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ஓல்டு என்சிஆர்டியில் தான் இது இருக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வின்டரில் கேம்பியம் லெஸ் ஆக்டிவாக இருக்கும், அதனால ஃபியூ xylem எலமெண்ட்டை தான் ஃபார்ம் பண்ணும், அதுக்கு வெசல்ஸ் நேரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வுட்டுக்கு பேர் தான் ஆட்டம் வுட் ஆர் லேட் வுட். ஸோ அப்போ லேட் வுட்டுக்கு ஃபியூ xylem எலமெண்ட்டு வித் நேரோ வெசல்ஸ் இருக்குமா அப்படின்னா ஆமாம். வின்டரில் கேம்பியம் லெஸ் ஆக்டிவாக இருக்குமானா ஆமாம். ஸோ அப்படி லெஸ் ஆக்டிவாக இருக்கிறதுனால தான் லேட் வுட்டில் xylem எலமெண்ட்டு ஃபியூவாக இருக்குது அண்ட் வெசல்ஸும் நேரோவாக இருக்குது. சரியா? அப்போ இந்த ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசர்ஷன், both are correct. So அப்போது ஆப்ஷன் டி, A and R are true, R is the explanation for the A, right? So அடுத்து process of appearance of recombination nodule occurs at which substage of prophase 1 in meiosis. ஸோ அப்போ உங்களுக்கு கிராசிங் ஓவர் ஆகிட்டு இந்த பார்ட் இங்கே போயிடும், அதாவது 2 குரோமோசோம் கிராசிங் ஓவர் ஆகிட்டு இந்த பார்ட் இங்கே போகும், இந்த பார்ட் இங்கே போகும், அப்போ ஒரு ரீகாம்பினேஷன் நாடியூல்னு வரும். அப்போ அது எந்த ஸ்டேஜ் அப்படின்றதான் கேள்வி. ஸோ உங்களுக்கு 5 ஸ்டேஜ் இருக்குது. லெப்டோட்டீன் ஃபஸ்ட்டு, ஜைகோட்டீன், 3rd பாக்கிட்டீன், 4th டிப்ளோட்டீன், 5th டயாகைனசிஸ். இப்போ இந்த செகண்டில் உங்களுக்கு பேரிங்லாம் ஆகுது, சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் வருது. கரெக்டாக? ஸோ 3rdல வரும்போது தான் அந்த ரீகாம்பினேஷன் ஆகிட்டு உங்களுக்கு ரீகாம்பினேஷன் நாடியூல் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆகும். சரியா? ஸோ இப்போ 3rdனா பாக்கிட்டீன், அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்? ஸோ அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் மியாசிஸ் இன்வால்வ் டிவிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர். ஸோ சென்ட்ரோமியர் டிவிஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு குரோமோசோம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டூப்ளிகேட்டட் குரோமோசோமு. சரியா? ஸோ உங்களுக்கு ஆனஃபேஸ் 1 இருக்குது பாருங்கள், ஆனஃபேஸ் 1. ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஆனஃபேஸ் 1ல் இது மாதிரி 46 குரோமோசோம் இருக்கும். அதில் 23 இந்த சைடு ஒரு போலுக்கும், 23 வில் கோ டு த நெக்ஸ்ட் போல். ஸோ அப்போ 23 பிரிஞ்சிருச்சு. இது இங்கிட்ட 23, அதே போல் இது மாதிரி இங்கிட்ட ஒரு 23 பிரிஞ்சிருச்சு. ரைட்? ஸோ இங்கே சென்ட்ரோமியர் ஸ்ப்ளிட் ஆகலை. இதுவே ஆனஃபேஸ் 2ல் என்ன ஆகும் அப்படின்னா, ஓகே, ஆனஃபேஸ் 2ல் என்ன ஆகும், இது ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட் ஆகும். ஓகே, இந்த குரோமாடைட் தனியாக அப்படி போகும், இது தனியாக அப்படி போகும். ஆனஃபேஸ் 2ல் தான் இது ஸ்ப்ளிட் ஆகுது. சரியா? ஸோ அப்போது ஆப்ஷன் 2, ஆனஃபேஸ் 2 வில் பி த கரெக்ட் ஆன்சர். ரைட்? அண்ட் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜியில் சில்ட் எத்தனால் போட்டால் என்னது ப்ரிசிபிடேட் ஆகும்? ரொம்ப சிம்பிள். சில்ட் எத்தனால் போட்டோன்னே டிஎன்ஏ மட்டும் ப்ரிசிபிடேட் ஆகிரும். சரியா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்று இருக்கும், ஸ்பூன் கிடையாது, ஒரு கம்பி மாதிரி ஒன்று விடுவாங்க, அதை விட்டு டிஎன்ஏ எடுக்கலாம், அதுதான் ஸ்பூலிங் ப்ராசஸ். சரியா? ஸோ அப்போது ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அக்டோபர் 6 நம்ம ஆன்லைனில் சிலபஸ் ஆரம்பித்து ஜனவரி மிடில் போர்ஷனை முடித்து கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் கொடுத்து ஒரு 30 கேன் சே மாடியூல் டெஸ்ட்டு, 6 கிராண்ட் டெஸ்ட் வச்சு நீட் எக்ஸாமுக்கு உங்களை தயார்படுத்தக்கூடிய ஒரு பேட்ச் தான் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஆன்லைனில் நடக்குது. இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூஸ் திஸ் கூப்பான் கோட் அண்ட் கெட் a 15% ஆஃபர். ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் அஃபோர்டபுள் கோர்ஸ், ஓகே, ஃபார் த நீட் ஆஸ்பிரன்ஸ் இன் தமிழ்நாடு. ப்ளீஸ் யூட்டிலைஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கிராஷ் கோர்ஸு, டெஸ்ட் சீரிஸு, நீட் எக்ஸாம் கடைசி வரைக்கும், நீட் எக்ஸாமுக்கு
வரைக்கும் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது, ரைட்? ஸோ யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா? Family Fabaceae differs from family Solanaceae and Liliaceae with respect to stamens. Pick out the characteristic specific to family. Okay, family Fabaceae but not found in Solanaceae or Liliaceae. Actually இது வந்துட்டு உங்களுக்கு Fabaceae is included in the syllabus. Solanaceae Liliaceae NEET syllabusல இல்லை. சரியா? புரிஞ்சுதா? ஸோ இருந்தாலும் Fabaceae இருக்கிறதுனால நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ஃபெபாசியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேமன் ஃபீச்சர் இட் இஸ் நாட் ஃபவுண்ட் இன் Solanaceae Liliaceae. அது என்னதுன்னா டைடெல்ஃபஸ் அண்ட் டைத்தீகஸ் ஆந்தர். ஸோ டைடெல்ஃபஸ் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேமன் வந்து 2 பண்டிலாக இருக்கக்கூடியது, அது ஃபெபாசியில் நீங்கள் பார்க்கலாம். டைத்தீகஸ் ஆந்தர் அப்படின்னா உங்களுக்கு ஆந்தர் வந்துட்டு 2 லோப் வச்சுருக்கோம், ஒவ்வொரு லோப்லேயும் 2 மைக்ரோஸ்பராஞ்சியம் இருக்கும், ரைட்டா? ஸோ டைஅடல்ஃபஸ் அண்ட் டைத்தீகஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபெபாசியில் இருக்கக்கூடியது இந்த ஃபீச்சர் Solanaceae இருக்காது. சரியா? ஸோ அப்போது ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ பெருசு கலர்ஃபுல் ஃப்ராக்ரண்ட் ஃப்ளவர் நெக்டரோட இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக பாலினேட்டரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இப்படி பெருசு கலர்ஃபுல் ஃப்ராக்ரண்ட் தருது. ஓகே, நெக்டர் தரக்கூடியது இருக்கும். ஸோ அப்போது இன்செக்ட் பாலினேட்டட் வில் பி த கரெக்ட் ஆன்சரு, ரைட்? பேர்டு பேட்டு விண்டை விட இன்செக்ட்டுக்கு தான் இதெல்லாம் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ தான் அது அட்ராக்ட் ஆகி வரும். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ கீழே இருக்கிற ஃபாலோயிங் பிளான்ட் ஹார்மோனில், ஃபைட்டோ ஹார்மோன் மீன்ஸ் பிளான்ட் ஹார்மோன். ஸோ கீழே இருக்கிற ஃபாலோயிங்கில் எதை நம்ம ஜுவனைல் கோனிஃபரில் ஸ்ப்ரே பண்ணும்போது, ஜுவனைல் இஸ் த யங் கோனிஃபர், ஸ்ப்ரே பண்ணும்போது மெச்சூரிட்டி பீரியடு ஸ்பீட் ஆகும், ஃபாஸ்ட் ஆகும், ரைட்? ஸோ தட் ஏர்லியாக சீட் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸோ இஃப் மெச்சூரிட்டி ஹேப்பன்ஸ் ஃபாஸ்ட், சீட் ப்ரொடக்ஷன் வில் ஹேப்பன் ஏர்லி, ரைட்? ஸோ அப்போது எது அப்படின்னா இது டேரெக்டாக NCERTயில் இருக்குது. ஸோ தட் இஸ் அ ஜிபரலிக் ஆசிடு. இப்போது கோனிஃபர்ஸுங்கும் போது நம்மளுடைய ஜிம்னோஸ்பர்ம்ஸில் வரக்கூடியது தான் கோனிஃபர்ஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஜிபரலிக் ஆசிட் இஸ் அ டேரக்ட் NCERT கொஷின். ஸோ அக்சியல் பிளேசன்டேஷன் எதில் இருக்கும் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இதுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் இருக்குது. I will show you NCERT itself. ஸோ NCERTயில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் பிளேசன்டேஷன் சைனா ரோஸு, டொமேட்டோ, லெமனில் இருக்கும். ஓகேவா? ஹைபிஸ்கஸு, தக்காளியில், லெமனில் ஆக்சியல் பிளேசன்டேஷன் இருக்கும். தக்காளியை லெமனை வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ரூட்டை வெட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மாதிரி பிளேசன்டேஷன் இருக்கக்கூடியது, ரைட்? இப்போ இங்கே கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு சைனா ரோஸு, டொமேட்டோ, லெமன் ஒரு ஆப்ஷன் கிடையாது, ரைட்டா? ஆனால் இதில் சைனா ரோஸும் லெமனும் இருக்கா? பெட்டூனியா அப்படிங்கிறது Solanaceae வரும், சரியா? Solanaceae அப்படிங்கிற ஃபேமிலியில் வரும், ரைட்டா? அப்போது Solanaceae உங்களுக்கு ஆக்சியல் பிளேசன்டேஷன் இருக்கும். Solanaceaeக்கான எக்ஸாம்பிள் பெட்டூனியா. ஓ, ரைட்? இப்போ நமக்கு Solanaceae டெலிட்டட் சிலபஸில் போயிருச்சு, ரைட்டா? 2023ல் டெலிட்டட் கிடையாது, 24லேருந்து டெலிட்டடில் போயிருச்சு. அதனால் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ஸோ அடுத்த வாட்டி பெட்டூனியாவிலேருந்து கேட்க மாட்டாங்க, ஏன்னா டெலிட்டட்ன்றதுனால, சரியா? ஸோ அப்போ ஆப்ஷன் 3 சைனா ரோஸு, பெட்டூனியா, லெமன் இஸ் கரெக்ட் ஆன்சரு. ஸோ டொமேட்டோக்கு பதிலாக பெட்டூனியான்னு போட்டிருக்கிறாங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. பிகாஸ் Solanaceaeயோட எக்ஸாம்பிள் திஸ் ஒன் தட் இஸ் ஆல்சோ ஹேஸ் axial placentation. So option 3 is the correct answer. சரியா? So among the eukaryotes DNA replication எப்போ நடக்கும்? ஸோ செல் சைக்கிளில் DNA replication இன்டர்ஃபேஸில் நடுவில் இருக்கும்ல எஸ் ஃபேஸு, ஸோ அப்போ தான் நடக்கும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுதா? இன்டர்ஃபேஸோட நடுவில், ரைட்? அண்ட் how many ATP NADPH2 are required for the synthesis of ஒரு molecule of glucose during Calvin cycle? ஸோ கேல்வின் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஒரு வாட்டி சுற்றுச்சு அப்படின்னா, ரைட்? ஒரு வாட்டி சைக்கிள் சுற்றுச்சுன்னா ஒரு CO2 உள்ளார போகும் இன்புட்டாக, அவுட்புட்டாக ஒரு CO2 உள்ளார போகுமா. அண்ட் அதுக்கப்புறமா ரிடக்ஷன் ஸ்டெப்பில் ஒரு 2 ATP ப்ளஸ் ரீஜென்ரேஷன் ஸ்டெப்பில் ஒரு ATP, மொத்தமாக 3 ATP நம்ம போடணும். அதுபோல் ரிடக்ஷன் ஸ்டெப்பில் 2 NADPH2 போடணும், அல்லது NADPHH ப்ளஸ் சொல்லலாம், சரியா? ரைட்? ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குளுக்கோஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 CO2 போட்டால் தான் உங்களுக்கு அவுட்டில், ஓகே, outputல you will get, let me take and let me put this and let me draw a line. Okay, if you put 6 CO2 உங்களுக்கு அவுட்புட்டில் இந்த இடத்துல ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். அப்போது this is for ஒரு சைக்கிளா, ரைட்? இப்போ உங்களுக்கு 6 CO2 போனோன்னா அந்த சைக்கிள் 6 வாட்டி சுற்றணும், சரியா? சைக்கிள் 6 வாட்டி சுற்றணும். அப்போ இந்த எல்லா இதுக்கும் 6ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சைக்கிளுக்கு 3 ATP, ஓகேவா? அப்போ 6 வாட்டி சைக்கிள் சுற்றுச்சுன்னா 3 6 are 18 ATP, ரைட்? அப்போ 6 வாட்டி சைக்கிள் சுற்றுச்சு அப்படின்னா ஒரு இதுக்கு 2 NADPH2, 6 வாட்டி சுற்றுச்சுன்னா 6 × 2 12 NADPH2, ரைட்? ஸோ அப்போது ஆன்சர் வில் பி 18 ATP and 12 NADPH2. இப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ தான் ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். புரிஞ்சுதா? கிளியரா? குளுக்கோஸ் ஹேஸ் 6 கார்பன், ஸோ 6 CO2 நீங்கள் போட்டாகணும். ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ அதுவே வந்து ஒரு சைக்கிளுக்கு வச்சும் கேட்கலாம். இப்போ கொஷினில் கேட்டது ஒரு குளுக்கோஸுக்குனா யூ ஹேவ் டு கால்குலேட் ஃபார் 6 சைக்கிள்ஸ்.
if they can ask you for a single cycle, so you should be able to answer it, right? So gene cut method is used to introduce foreign DNA or alien DNA into the host cell, right? Microparticles of dash metal are used. So அப்போ ஒரு host cell ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஜீன் கட் மெத்தடில். இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோல்டு ஆர் டங்ஸ்டன் இருக்குல்ல, அந்த மைக்ரோ பார்ட்டிகிள்ஸில் அந்த டிஎன்ஏவை கோட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுவாங்க, பம்பார்டு பண்ணுவாங்க. ஸோ இட் வில் கோ இன்சைடு த ஹோஸ்ட் செல். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 கோல்டு ஆர் டங்ஸ்டன் இஸ் கரெக்ட் ஆன்சர், டைரக்ட் என்சிஆர்டி. சரியா? ஸோ திக்னஸ் ஆஃப் ஓசோன் இன் அ காலம் ஆஃப் ஏர் இன் த அட்மாஸ்பியர் இஸ் மெஷர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப். ஸோ இது ஆக்சுவலி என்விரான்மெண்டல் இஷ்யூஸில் வருது, இது உங்களுக்கு டெலிடேட் சிலபஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாப்சன் யூனிட்டில் தான் ஓசோன் திக்னஸை மெஷர் பண்ணுவாங்க, ரைட்? அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்து அன்இக்வோக்கல் ப்ரூஃப் தட் டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறத ஒரு 100% கரெக்டான, யாராலையும் டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாத ப்ரூஃபை இஸ் கிவன் பை நம்மளுடைய ஹர்ஷி சேஸ் தான். ஓகே, ஆல்ஃப்ரெட் ஹர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ், டைரக்ட் என்சிஆர்டி. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வருது. சரியா? ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஜிபிபி மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்பிபி. ஓகே, ஜிபிபினா கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி, என்பிபி இஸ் த நெட் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி. ஆர்னா என்ன? டைரக்ட் என்சிஆர்டி. ஆருங்கிறது ரெஸ்பிரேட்டரி லாஸு. இப்போ மொத்தமாக பிளான்ட் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிக் மேட்ரு, ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்கானிக் மேட்டரில் அது கொஞ்சம் யூஸ் பண்ணிடும், ரெஸ்பிரேஷன் லாஸ், ஹீட் லாஸ்க்கு யூஸ் பண்ணிடும். பேலன்ஸ் இருக்கிற அந்த என்பிபி தான் இட் வில் கோ டு த நெக்ஸ்ட் ட்ரோபிக் லெவல், ஹெர்பிவோருக்கு, பிரைமரி கன்சியூமருக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் த ரெஸ்பிரேட்டரி லாஸ், ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் தளபதி பேட்ச் ஃபார் த +2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ இஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். ஸோ +2 சிலபஸை ஃபுல்லாக டீச் பண்ணி +1 சிலபஸ்க்கு ரிவிஷன் கொடுத்து கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் வச்சு நீட் எக்ஸாமுக்கு தயார்படுத்தக்கூடிய கோர்ஸ் இஸ் திஸ். கோர்ஸ் தான் இந்த தளபதி பேட்ச். ஸோ 30% ஆஃபர் இஸ் கோயிங் ஆன். யூஸ் திஸ் கூப்பான் கோட் அண்ட் கெட் திஸ் கோர்ஸ் அட் திஸ் அஃபோர்டபுள் காஸ்ட். லிங்க் இஸ் தேர் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. Right. So what is the role of RNA polymerase 3 in the process of transcription in eukaryotes? So eukaryotes பொறுத்த வரைக்கும் there are 3 types of RNA polymerase. RNA polymerase 1, 2, 3 இருக்குது. ஸோ ஒவ்வொரு RNA polymeraseம் will give you different type of RNA. சரியா? ஸோ டேரெக்டாக என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான். நீங்கள் RNA polymerase 1 என்ன கொடுக்குது, 2 என்ன கொடுக்குது, 3 என்ன கொடுக்குது அப்படிங்கிறது மூணுத்தையும் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். அதுக்கு ஏதாவது ஃப்ளாஷ் கார்ட்ஸோ இல்லை டெக்னிக்ஸோ அதை நீங்கள் பயன்படுத்த முடியும். சரியா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா திஸ் RNA polymerase 3 தான் tRNA கொடுக்கும், ரைட்டா? அப்புறம் rRNAலேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ரைபோசோமல் RNA தான் rRNA, அதில் நிறையா டைப்ஸ் இருக்குது. அதில் 5S rRNA, அதுக்கப்புறம் SNRNAன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் நியூக்ளியர் RNA. ஸோ இதை கொடுக்குறது வந்துட்டு உங்களுக்கு RNA polymerase 3. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் ரைட் ஆன்சர். இட் இஸ் அ டைரக்ட் என்சிஆர்டி கொஷின். சரியா? ஸோ RNA polymerase 2 என்ன கொடுக்குது, 1 என்ன கொடுக்குதுன்றதை நோட் பண்ணி அதையும் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இட். இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அதுக்கு ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்டடி டெக்னிக், நிமோனிக்கோ இல்லை ஒரு இமேஜோ இல்லை ஏதாவது சாங்கோ, யூ கேன் யூஸ் இட், ரைட்? ஸோ விச் மைக்ரோநியூட்ரியன்ட் இஸ் ரெக்யர்ட் ஃபார் ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டியூரிங் ஃபோட்டோசிந்தசிஸ்? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸில் வாட்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, ஃபோட்டோலைசிஸ் நடக்கும். ஸோ அதுக்கு எந்த மைக்ரோநியூட்ரியன்ட் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. ஆக்சுவலி நீங்கள் இதை ஃபோட்டோசிந்தசிஸ் நினைப்பீங்க, பட் இது வந்து மினரல் நியூட்ரிஷன் ஒரு சாப்டர் இருந்துச்சு 2023 சிலபஸில் இருந்துச்சு. அந்த சாப்டர்லேருந்து கேட்கப்பட்டிருக்க கேள்வி தான் இது, ரைட்டா? ஸோ இதுலேருந்து டேரெக்டாக அடுத்த வருஷம் கேள்வி வர போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் த மேங்கனீஸ். ஸோ இந்த மேங்கனீஸ் அப்படிங்கிறது Mg மெக்னீஷியம், Mn வந்து மேங்கனீஸ் இல்லை. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல் இன் த ஸ்ப்ளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃபோட்டோலைசிஸ்க்கு. சரியா? ஓகே, ஹோப் இது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஸோ ஆஞ்சியோஸ்பர்மில் ஹாப்ளாய்ட், டிப்ளாய்ட், ட்ரிப்ளாய்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ஃபர்டிலைஸ்ட் எம்ப்ரியோ சாக் சீக்வென்ஷியலி ஆர். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் we have to find out ஹாப்ளாய்ட், டிப்ளாய்டு, ட்ரிப்ளாய்டு சீக்வென்ஷியலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்டிபாடியில் இஸ் ஹாப்ளாய்ட், synergid is also haploid, primary endosperm nucleus is of course triploid, synergid is haploid, zygote is diploid because male female gamete fuse ஆயிருக்கும். Primary endosperm nucleus is again it is triploid. Okay, synergid is haploid, antibody is haploid, polar nuclei is again haploid, right? Synergid is haploid, this is triploid and again diploid. So கேள்வி வந்துட்டு haploid, then diploid, then triploid. So I can say option 2 will be the correct answer. Okay, so option 2 is the correct answer. So haploid இருக்கிறது எல்லாமே அந்த எம்ப்ரியோ சாக்கோடைய ஸ்ட்ரக்சர்ஸு. ஒன்ஸ் அந்த ஹாப்ளாய்டாக இருக்கிற எக்கோட மேல் கேமீட்டு சேர்ந்தோடனே ஜைகோட் வரும், ரைட்? அப்போது அந்த ஹாப்ளாய்டாக இருக்கக்கூடிய 2 போலார் நியூக்ளியோட உங்களுக்கு அந்த ஒரு மேல் கேமேட் சேர்ந்தோடனே பிரைமரி எண்டோஸ்பர்ம் நியூக்ளியஸ் வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ அப்போது பிளியோட்ரோபிசமுடைய ஃபினாமினம் என்னது? 2 விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு விஷயம் என்னது அப்படின்னா பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸு, இன்னொன்று பிளியோட்ரோபிசம். ஓகே, பாலிஜீனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ஒரு கேரக்டரை மோர் தென் 1 ஜீன் கண்ட்ரோல் பண்ணும்.
பிளியோட்ரோபிசம்னா அப்படியே ஆப்போசிட், ஒரு ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அப்போ டேரெக்டாக நீங்கள் ஆன்சரில் போட்டுடலாம், சிங்கிள் ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணும். தட் மீன்ஸ் multiple phenotypic expression it is controlling. So what is the multiple means? Many. Phenotypic expression means character, ஃபிசிக்கலாக வெளியே தெரியக்கூடிய ஒரு கேரக்டரு ட்ரைட்டு, அதுதான் வந்துட்டு phenotypic expression சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஜீனோடைப்னா உள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் அலில் என்ன இருக்குங்கிறது ஜீனோடைப். ஃபீனோடைப்னா ஃபிசிக்கலாக வெளியே தெரியக்கூடியது. ஸோ சிங்கிள் ஜீன் மோர் தென் ஒன் கேரக்டர் தெரியுது, phenotype எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா தட் இஸ் த பிளியோட்ரோபிசம். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹோப் இது கிளியர் அப்படின்னு நம்புகிறேன். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டு, நிறையா ஜீன் வந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டரை ஒரு சிங்கிள் ஃபீனோடைப்பை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா தட் இஸ் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். சரியா? சிங்கிள் ஜீன் வந்துட்டு வேறு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது, ஃபீனோடைப்பை கண்ட்ரோல் பண்ணுது. கேரக்டர் 1, கேரக்டர் 2, கேரக்டர் 3, கேரக்டர் 4 அப்படி போட்டே போகலாம். ஸோ தட் இஸ் த பிளியோட்ரோபிசம். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட், ரைட்? So two statement is there. ATP is used at 2 steps in glycolysis, right? So glycolysisல உங்களுக்கு 10 step process. ஸோ அதில் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, குளுக்கோஸ் இஸ் பிகமிங் குளுக்கோஸ் 6-phosphate, கரெக்டாக? ஸோ அப்போது அந்த ஸ்டெப்பில் ஏடிபி கன்சியூம் ஆகும். அதுக்கப்புறமா ஃப்ரக்டோஸ் 6-phosphate வந்துட்டு உங்களுக்கு அந்த தேர்ட் ஸ்டெப்பில் ஃப்ரக்டோஸ் 6-phosphate ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டாக மாறும் பாருங்கள், அப்பையும் ஏடிபி வந்து கன்சியூம் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்லையும் தேர்ட் ஸ்டெப்லையும் கன்சியூம் ஆகும். இது கரெக்டு, ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஏடிபி இஸ் அங்கே தான் அடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஏடிபி இஸ் யூஸ்ட் இன் கன்வெர்ட்டிங் குளுக்கோஸ் டு குளுக்கோஸ் 6-phosphate. செகண்ட் இஸ் யூஸ்ட் இன் கன்வெர்ட்டிங் ஃப்ரக்டோஸ் 6-phosphate டு ஃப்ரக்டோஸ் 1,6 டைஃபாஸ்பேட்னு போட்டிருக்காங்க. டைஃபாஸ்பேட் போடலாம், இல்லை பிஸ்பாஸ்பேட் போடலாம். சரியா? ஸோ இப்போ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போது ஐ கேன் சே ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசர்ஷன். ஏன்னா 2 ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இந்த 2 ஸ்டெப்ஸ் எங்கன்னு தே ஹேவ் எக்ஸ்பிளைன்ட் ஓவர் ஹியர். ஸோ ஐ கேன் சே ரீசன் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசர்ஷன், ரைட்? ஸோ இப்போ போத் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் எக்ஸ்பிளைனிங் த அசர்ஷன். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் a correct answer, right? Super. 10th step you have to keep in mind. Cellulose does not form blue color with iodine because, so actually iodine test is actually done for starch. ஸோ இஃப் யூ புட் அயோடின் ப்ளூ கலர் வந்துச்சுன்னா ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம், ப்ளூ கலர் வரலன்னா ஸ்டார்ச் வரலன்னு அர்த்தம். பட் ஆனால் அதே அயோடின் டெஸ்ட்டை யூ கேனாட் புட் ஃபார் செல்லுலோஸ். செல்லுலோஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க யூ கேனாட் யூஸ் அயோடின். ஏன் அப்படின்னா பயோமாலிகுலர் படிச்சிருப்பீங்க, இதில் அந்த ஹீலிக்ஸ் வந்துட்டு கிடையாது. சரியா? ஸோ செல்லுலோஸ் பொறுத்த வரைக்கும் டஸ் நாட் கண்டெயின் த காம்ப்ளெக்ஸ் ஹீலிசஸ். அந்த காம்ப்ளெக்ஸ் ஹீலிசஸ் இல்லாதனால, இப்போ ஹீலிக்ஸஸ்னால் டிஎன்ஏ ஹீலிக்ஸ் இருக்குல்ல, சிமிலர்லி that helix is not present in the cellulose polymer. ஸோ அது இல்லாதனால அயோடின் மாலிகுல I2 மாலிகுல அந்த ஹீலிக்ஸில் இருக்கிற கேப்பில் ஹோல்டு பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்போ அந்த இப்படி ஹீலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னா அந்த கேப்பில் வந்து I2 மாலிகுல் ஹோல்ட் ஆகும் ஸ்டார்ச்சில். ஓகேவா? ஸோ தேட் உங்களுக்கு இட் வில் கிவ் யூ ப்ளூ கலர். பட் செல்லோஸில் அப்படி நடக்காததுனால இட் கேன் நாட் கிவ் யூ ப்ளூ கலர், ரைட்டா? ஸோ செல்லோஸ்க்கு யூ ஷுட் நாட் யூஸ் அயோடின் ஆஸ் அ டெஸ்ட், ரைட்? ஸோ இப்போ ஆப்ஷன் 2 இஸ் ரைட் ஆன்சர். இது வந்துட்டு உங்களுக்கு பயோமாலிகுலில் வரும். சரியா? ஸோ விச் ஹார்மோன் ப்ரமோட் இன்டர்னோட் ஆர் பெட்யூல் எலாங்கேஷன் இன் டீப் வாட்டர் ரைஸ் பிளான்ட்? ஸோ வாட்டரோட டெப்த்தில் ரைஸ் பிளான்ட் இஸ் தேர். அப்போது அதோடைய இப்போ ஸ்டெம் இருக்குது அப்படின்னா யூனோ, ஸோ தீஸ் ஆர் த நோட்ஸு, இடையில இருக்கிறதுக்கு பேர் இன்டர்னோடு, அதை எலாங்கேட் பண்ணும். ரெண்டாவது அந்த லீஃபில் இருக்கக்கூடிய காம்பு பெட்டியோல் இருக்குல்ல, அதையும் எலாங்கேட் பண்ணும். ஸோ அப்போ அது யார் அப்படிங்கிறதான் கேள்வி. இட் இஸ் டேரக்ட் NCERT. ஓகேவா? ஸோ எத்திலின் இஸ் த கரெக்ட் ஆன்சரு, ரைட்? ஸோ அப்போ என்னதான் இது வந்துட்டு ஐ கேன் சே ப்ரொமோட்டர் இன்ஹிபிட்டர் ரெண்டுமே பண்ணும். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எத்திலினில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல வந்துட்டு க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுது, சில இடத்துல இன்ஹிபிட் பண்ணும். சரியா? ஸோ க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. EST9 அது மாலிகுலர் பேசிஸில் வரும், எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸு டேக் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக் அப்படின்னா இந்த DNA அப்படிங்கிறது உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் மூலமாக mRNAவாக மாறும், அப்புறமா டிரான்ஸ்லேஷனில் ப்ரோட்டீனாக மாறும். ஸோ எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் டேக்னா ஒரு ஜீனு ஒரு டிஎன்ஏல இருக்கிற எந்த பார்ட்ஸ் எல்லாம், எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் mRNAவாக எக்ஸ்பிரஸ் ஆகுதோ ஸோ அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் சீக்வன்ஸ் டேக்னு சொல்கிறது. கரெக்டாக? ஸோ ரைட். ஸோ அப்போது இன்னொரு விஷயம் என்னதுன்னா அந்த டிஎன்ஏல இருக்கிற எல்லா ஜீன்ஸுமே உங்களுக்கு mRNAவாக எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதான் ஆன்சரு. எல்லா ஜீன்ஸும் ப்ரோட்டீனாக எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லை, எல்லா ஜீன்ஸு எக்ஸ்பிரஸ்ஸு இல்லை அன்எக்ஸ்பிரஸ் கிடையாது, சர்டைன் இம்பார்ட்டன்ட் ஜீன் மட்டும் எக்ஸ்பிரஸ் ஆகிறது இல்லை. இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய எல்லா ஜீன்ஸுமே எக்ஸ்பிரஸ் ஆகும் mRNAவா, அதாவது RNAவா. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா? இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. ஆக்சுவலி இதில் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா ஓகே அங்கங்கே கோடிங் ரீஜன் இருக்கும், நான் கோடிங் ரீஜன் இருக்கும். சரியா? இதுதான் ஒரு டிஎன்ஏனா கோடிங் ரீஜன், நான் கோடிங் ரீஜன் இருக்கும். அப்போ ஒரு டிஎன்ஏல எங்கெல்லாம் கோடிங் ரீஜன் இருக்கோ, அதாவது the genes which can express as a RNA
and which can produce a protein, so are the coding regions. அப்போ அந்த எல்லா ஜீன்ஸையும் கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க, எந்தெந்த ஜீன்ஸ் எல்லாம் கோடிங்காக இருக்குதோ ஸோ அந்த ஜீன்ஸ் எல்லாம் நான் சும்மா இந்த நியூக்ளியோடைடை வந்து மார்க் பண்ணுறேன் சும்மா உங்களுக்கு புரிதலுக்காக. எந்தெந்த ஜீன்ஸ்லாம் இட் இஸ் எக்ஸ்பிரஸிங் as RNAவோ அந்த எல்லா ஜீன்ஸையும் கண்டுபிடிச்சி அந்தந்த இடத்துல மட்டும் டேக் பண்ணணும். ஒரு டிஎன்ஏல எப்பயுமே எல்லா ஜீன்ஸும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. ஓகே, இவ்வளோ பெரிய டிஎன்ஏல எல்லா ஜீன்ஸுமே won't give a protein. There will be some regions in the DNA which does not express any RNA and which does not give you any protein. Those are the non-coding regions, right? So the regions which can give you RNA and which can give you protein are the coding regions. இப்போ அப்படிப்பட்ட எல்லா கோடிங் ரீஜன்ஸ் இருக்குல்ல அந்த ஜீன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு ஓகே ஆர்என்ஏவாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடிய ஜீன்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு என்ன சொல்கிறது ஐடென்டிஃபை பண்ணி ஐ கேன் சே டிபிக்ட் பண்ணுறது, ஓகே ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறது தான் எக்ஸ்ப்ரெஸ்டு சீக்வன்ஸு டேகு. இன்னொரு அப்ரோச் என்னதுன்னா சீக்வன்ஸ் அனடேஷன் சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டிஎன்ஏல இருக்கிற எல்லா சீக்வன்ஸையுமே எல்லா நியூக்ளியோடைட் சீக்வன்ஸையுமே ஓகேவா அப்படியே சீக்வன்ஸ் பண்ணிடும். அதுக்கப்புறமா லேட்டராக இந்த இடம்லாம் கோடிங் ரீஜன், தீஸ் ரீஜன் ஆர் நான் கோடிங், திருப்பி நான் கோடிங் சொல்கிறது. புரியுதா? தேவையான ஆணியை மட்டும் பிடுங்கிறது ஃபஸ்ட்டு மெத்தட் இஎஸ்டி, தேவையான ஆணி தேவையில்லாத ஆணி எல்லாத்தையும் பிடுங்கிறது செகண்ட் மெத்தட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ கோடிங் ரீஜன் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிற ஆர்என்ஏவாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடிய ரீஜன்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே தான் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரியா? ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு டிஎன்ஏல இருக்கிற எல்லா ஜீனையுமே சொல்கிறது. கோடிங் ரீஜன் நான் கோடிங் ரீஜன் எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி இந்தந்த இடத்துல இந்தந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. சரியா? ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த பேரால் இங்கே இருக்கும். சரியா? ரைட். ஸோ இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் ஒன்று. அப்போது ஐ கேன் சே ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சரு. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஃபோர்ஸ் ஜென்ரேட்டட் பை டிரான்ஸ்பிரேஷன் கேன் லிஃப்ட் அ Xylem sized column of water over 130 meter height. இது வந்து டிரான்ஸ்பிரேஷன் சாப்டர் டெலிட்டட் சிலபஸ். லெட்ஸ் சி ரெஸ்பிரேஷன் கூல்ஸ் லீவ் சர்ஃபேஸஸ் சம்டைம்ஸ் 10 to 15 degrees பை எவாபரேட்டிவ் கூலிங். இது வந்துட்டு டிரான்ஸ்பிரேஷன் சாப்டர், ரெஸ்பிரேஷன் டிரான்ஸ்பிரேஷன் சாப்டர். இட் இஸ் டெலிட்டட் இன் சிலபஸ். ஜஸ்ட் சி த ஆன்சரு. ஆக்சுவலி இது வந்து ஃபேக்ட். அப்போ அந்த டிரான்ஸ்பிரேஷனால் உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது வந்து வாட்டரை ஒரு 130 மீட்டர் ஹைட் வரைக்கும் கொண்டு போக முடியும். டிரான்ஸ்பிரேஷன் லீஃபில் வாட்டர் வேப்பர் ஃபார்மில் இட் இஸ் கோயிங் அவுட். கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கிறதுனால லீஃபோடைய சர்ஃபேஸ் இஸ் கெட்டிங் கூல் டவுன். எவ்வளோ அப்படின்னா ஐ கேன் சே 10 to 15 degrees வரைக்கும் கூல் ஆகும் எவாபரேட்டிவ் கூலிங்னால. ஸோ போத் ஆர் கரெக்ட். இட் இஸ் டெலிட்டட் சிலபஸ் டிரான்ஸ்பிரேஷன் சாப்டர். Right? So upon exposure to UV, DNA stained with ethylene bromide will show. On the gel electrophoresis, you are splitting the DNA fragment, then you are putting ethylene bromide, right? Then you are putting UV radiation, or I can say you are exposing the DNA with the UV radiation. So அப்போ அது வந்துட்டு ஒரு பிரைட் ஆரஞ்சு கலரை கொடுக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் டிஎன்ஏ இங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் ரிமூவ் இட். ரைட்டா? ஸோ இப்போ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். Historic Convention on Biological Diversity, the Earth Summit, was held in Rio de Janeiro in the year. இது டேரக்ட் NCERT கொஷின். இயர்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக போட்டு ரிமூவர் பண்ணணும். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் சவுத் ஆஃப்ரிக்கா கிடையாது, பிரேசிலில் ரியோ டி ஜெனிரோ வந்து வச்சாங்க. ரியோ டி ஜெனிரோவில் தே ஹவ் கண்டக்டட் த எர்த் சமிட். ஸோ எந்த வருஷம் அப்படின்னா 1992. சரியா? ஸோ அடுத்து வரக்கூடியது வந்து வேர்ல்டு சமிட். ஃபஸ்ட்டு எர்த்து, அடுத்து வேர்ல்டு சமிட் ஜோஹான்ஸ்பர்க் சவுத் ஆஃப்ரிக்காவில் வச்சாங்க. அது எந்த வருஷம் அப்படின்னா ஐ கேன் சே இது வச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு 1992 எர்த் சமிட்டா. ஆஃப்டர் 10 years 2002 they have conducted the world summit. So option 1 is the correct answer. Okay, so the reaction center in PS2 has an absorption maxima at photosynthesis. So PS2 reaction center absorption maxima வந்து I can say 680 nanometer. சரியா? in case of PS1 reaction center உடைய maximum எவ்வளோ wavelength of light it can absorb அப்படின்னா I can say 700 nanometer. So அப்போ option 4 is the right answer. 680 is the correct answer. Okay, so next first stage of gametophyte in the life cycle of moss is protonema. So இப்போ bryophyteல liver wart moss இருக்குது. ஸோ liver wartல உங்களுக்கு gametophyteக்கு first stage second stageனு கிடையாது. in case of moss the gametophyte are divided into 2 stages. So the first stage is actually the protonema, second stage is actually the leafy stage. So I can say assertion is right. Protonema develops directly from spore produced in capsule. Yeah, so haploid இருக்கிற spore should give you the gametophyte. I am putting it as GP. In case of moss la gametophyte உடைய first stage is the protonema,
ரைட். அப்போ ஸ்போர்லேருந்து டேரெக்டாக ஹேப்ளாய்டாக இருக்கிற கெமிட்டோஃபைட்டிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக இருக்கிறது புரோட்டோனியமா வருது. அதுலேருந்து தான் உங்களுக்கு லீஃபி ஸ்டேஜ் வந்துட்டு வரும். சரியா? ஐ எம் புட்டிங் இட் as எல் ஸ்டேஜ். லீஃபி ஸ்டேஜ் வரும். தட் இஸ் ஆல்சோ ஹேப்ளாய்டு லீஃபி ஸ்டேஜ். ரைட். ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட். அப்போ ஐ கேன் சே போத் ஆர் கரெக்ட். So I can say assertion reason is explaining the assertion because the first stage we are saying protonyma and we can also say spore la irundha protonyma varudhu. So spore la irundha direct protonyma varudhanaala I can say gametophytic oda first stage nu sollalam. Seriya? Because spore la irundha ungalku oru vela leafy stage direct varudhana adu vandu first stage ah maairum. But spore la irundha direct protonyma abingiradhu varudhanaala that is the first stage of the gametophytic stage. Okay va? Because spore dhaan gametophyte kudukanum. Right? Up option 4 is the correct answer. So tissue culture experiment la leaf mesophyll cells are put in a culture medium. அப்போ வந்து mass of undifferentiated cell ஃபார்ம் பண்ணுறாங்க. that is the callus. ஒரு group of differentiate ஆகாத dividing cells வரும். so that is the callus. so this phenomenon may be called as what? so அப்போ பாருங்க லீஃப் மீசோஃபில் செல்ஸ் ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் ஆனது. அப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆன மெச்சூர் செல்ஸை நம்ம கல்ச்சர் மீடியத்தில் போட்டு திருப்பி அதை அன்டிஃப்ரென்ஷியேட்டடான செல்ஸாக மாற்றுறோம். டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை வர வைக்கிறோம். அப்போ ஐ கேன் சே இட் இஸ் டி டிஃப்ரென்ஷியேஷன். டிஃப்ரென்ஷியேட் ஆன ஒரு விஷயத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வி ஆர் மேக்கிங் இட் ஆஸ் அன் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல். அதை திருப்பி டிவிஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரோம். புரிஞ்சுதா? அப்போ லீஃபில் மீசோஃபில் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆனதாக இருக்குது. வி ஆர் கன்வெர்ட்டிங் இட் இன்டு த meristematic phase. டிவைட் ஆகக்கூடியதாக மாத்திரம். ஸோ தட் இஸ் த டி டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Endarch and exarch are the terms often used for describing the position of secondary xylem in the plant body. Okay. So exarch condition is the most common feature of the root. Okay. So actually endarch exarch அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு செகண்டரி சைலத்தோடைய பொசிஷன் சொல்ல முடியாது. இந்த புரோட்டோசைலம் இருக்குது பாருங்க. புரோட்டோசைலம் வந்துட்டு ஐ கேன் சே பிரைமரி சைலத்துலேருந்து தான் வரும். பிரைமரி சைலம் புரோட்டோசைலம் மெட்டாசைலம் கொடுக்கும். அந்த புரோட்டோசைலம் இன்சைடில் இருந்துச்சுன்னா டுவர்ட்ஸ் த பித் இருந்துச்சுன்னா தட் இஸ் என்டார்ச். இஃப் இட் இஸ் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி ஓகே ரூட்டோ ஸ்டெம்மோ அந்த அவுட்ரு பெரிஃபரியை சுற்றி ஐ மீன் டுவர்ட்ஸ் த பெரிஃபரி இருந்துச்சுன்னா தட் இஸ் எக்ஸார்ச். செகண்டரி சைலம் வச்சு நம்ம சொல்ல போகிறதில்ல, தட் இஸ் இன்கரெக்ட். ஸோ எக்ஸார்ச் அப்படிங்கும்போது ரூட்டுக்கு வருமா அப்படின்னா அதுக்கு ஐ ஹாவ் அ நிமோனிக். சென்டு அப்படிங்கிறது தான் நிமோனிக்கு. சரியா? ஸோ வாட் இஸ் அ நிமோனிக்? சென்ட் இஸ் த நிமோனிக். ஸோ ஸ்டெம் வில் ஹாவ் திஸ் என்டார்ச் திங். ஓகேவா? ஸ்டெம்மில் தான் என்ன இருக்கும்? என்டார்ச் அப்படிங்கிற விஷயமே இருக்கும். ரைட்? ஸோ அப்போ ஐ கேன் சே எக்ஸார்ச் ரூட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போது ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். சரியா? யூஸ் திஸ் நிமோனிக். சென்ட் stem has endarch, so root will have exarch. So option 1 is statement 1 is correct, statement 2 is incorrect. So option 3 is the correct answer. Okay. So we have to identify these statements and we have to say எது வந்து correct answer னு சொல்லிட்டு. Actually all these belong to the secondary growth. As I told you already, few institutes மெஜாரிட்டி ஈவன் நம்மளும் சைலமில் அதை டீட்டெயிலாக தான் சொல்கிறோம் செகண்டரி க்ரோத்துங்கிற டாப்பிக்கே. பட் நான் ஒரு சேஃப்டிக்கு எதுக்கும் படிச்சுக்கோன்னு சொல்லுவேன். சரியா? நான் அதை டீட்டெயிலாக டீச் பண்ணியிருக்கிறேன் நம்ம Xylem NEET தமிழ் சேனலில் ஒன் ஷாட்டில். சரியா? ஸோ இதில் பார்க்கும்போது லென்டிசெல்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய ஒரு லென்ஸ் ஷேப்டு ஒரு ஓப்பனிங்கு. அது கேஸ் எக்ஸ்சேஞ்சு பெர்மிட் பண்ணும். லீஃபில் ஸ்டொமேட்டா இருக்குது, ஸ்டெம்லையும் லைட்டாக ஸ்டொமேட்டா இருக்கும். அதே போல் ஸ்டெம்மில் மெயினாக இருக்கிற ஓப்பனிங் பேர் லென்டிசெல். ஸோ திஸ் இஸ் கரெக்டு. பார்க்கு ஃபார்ம்டு ஏர்லி இந்த சீசனுக்கு பேர் ஹார்ட் பார்க் இருக்குல்ல. ஸோ இட் இஸ் நாட் கால்டு ஹார்ட் பார்க்கு, இட் இஸ் கால்டு சாஃப்ட் ஆக்சுவலாக. அப்புறம் பார்க் இஸ் நாட் அ டெக்னிக்கல் டேர்ம், அது வந்து ஒரு நான் டெக்னிக்கல் டேர்ம். ஓகே, நம்ம லோக்கல் நேம் மாதிரி சொல்கிறது. ஓகே, பேச்சு வார்த்தையில் பேசுகிறது. ஸோ இட் இஸ் நாட் அ டெக்னிக்கல் டேர்ம். அப்போது திஸ் இஸ் இன்கரெக்டு. பார்க்கு அப்படின்னா பெரிடேர்ம் அண்ட் செகண்டரி ஃப்ளோயம் தான். ரைட்டா? ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்டு. ஃபெலோஜம்ஸ் இஸ் நாட் சிங்கிள் லேயர் திக்னஸ், கப்புள் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இட் இஸ் இன்கரெக்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓல்டு என்சிஆர்டியில் இருக்கும். ஃபெலோஜன் கப்புள் ஆஃப் லேயர்ஸ் திக்கு. ரைட்? அப்புறம் பார்க் இஸ் நான் டெக்னிக்கல் டேர்மு. ரைட்? அப்புறம் பார்க்கில் பெரிடேர்ம் செகண்டரி ஃப்ளோயம் வரும். ஏர்லியாக ஃபார்ம் ஆகிற பார்க் இஸ் த சாஃப்ட் பார்க் ஆர் ஏர்லி பார்க்கு. லென்டிசெல் இஸ் த லென்ஸ் ஷேப்ட் ஓப்பனிங், பெர்மிட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ அப்போ கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி. ஸோ ஐ கேன் சே ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தென் வி ஹவ் டு மேப் திஸ் அண்ட் திஸ். ரைட்? அகெயின் திஸ் பிலாங்ஸ் டு த டிரான்ஸ்பிரேஷன் சாப்டர். ஓகேவா? ஸோ கொஹேஷன் அப்படின்னா அந்த மாலிகுல்ஸ்குள்ளாரையே அட்டாச்மெண்ட் ஆகிறது. ரைட்டா? ஸோ அப்போ ஐ கேன் சே மியூச்சுவல் அட்ராக்ஷன் அமாங் வாட்டர் மாலிகுல்ஸ் வில் பி த என்ன கொஹேஷன். ஸோ அப்போ ஏக்கு 2னா ஆப்ஷன் 3 ஆப்ஷன் 4. அட்ஹேஷன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மாலிகுல் இன்னொரு சர்ஃபேஸோட அட்டாச் ஆகிறது. ஸோ அப்போது அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் போலார் சர்ஃபேஸ் கேன் பி த அட்ஹேஷன். ஸோ பிக்கு 4. ஸோ ஐ கேன் சே ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படிங்கிறது மோர் அட்ராக்ஷன் இன் லிக்விட் ஃபேஸ். கட்டேஷன் அப்படின்னா வாட்டர் வந்துட்டு உங்களுக்கு லிக்விட் ஃபேஸ்லேயே லாஸ் ஆகும்.
evaporation, I mean transpiration la water will be lost in the vapor format. In case of guttation, water will be lost in the liquid format itself. So option 4 is the correct answer. The transpiration chapter is deleted syllabus, but still we are learning it. Okay, so again, so we have to match this and this. So quiescent stage, I can say G0 stage is very easy. Okay, so it is an inactive phase, anga metabolically active இருக்கும், but division won't happen, right? So அதுக்கப்புறம் I can say மைட்டாசிஸுக்கும் இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் இருக்கிற இன்டர்வல் தான் நம்மளுடைய G1 ஃபேஸ். பிகாஸ் G1 தென் S தென் G2 தென் M ஃபேஸ் மைட்டாசிஸ். ஸோ அப்போது இந்த மைட்டாசிஸ் முடிஞ்ச பிறகு திருப்பியும் G1 ஆரம்பிக்குமா? அப்போ இந்த மைட்டாசிஸ்க்கும் இங்கே இருக்கிற இந்த எஸ் ஃபேஸில் தான் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் ஸ்டார்ட், இட் வில் இனிஷியேட். ஸோ அப்போது இதுக்கும் பிட்வீன்னா நீங்கள் இதை சொல்லக்கூடாது, ஓகேவா? ஆக்சுவலி இந்த மைட்டாசிஸுக்கு அப்புறமா G1 நடக்கும், அப்புறமா இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் வில் ஹேப்பன். ஸோ இந்த இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கும் இந்த எம்முக்கும் பிட்வீனில் G1 தான் இருக்குது, சரியா? அப்போ Cக்கு 2ன்றதுக்கப்புறமா Dக்கு 3, Cக்கு 2 Dக்கு 3னா ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சரு. ஏக்கு 4. ஸோ எம் ஃபேஸு அப்படின்னா ஈக்குவேஷன் டிவிஷன் மைட்டாசிஸை குறிக்குது. அதுக்கப்புறமா ஐ கேன் சே G2வில் உங்களுக்கு ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். These are the interface stages. So I can say option 2 is the correct answer. Okay, these are the statements about Klinefelter. So ரெண்டு இருக்குது, Turner syndrome, Klinefelter syndrome. So my student gave a trick. Turner அப்படின்னா it will come for the females தான் அது அஃபெக்ட் ஆகும். ட்ரிக் என்ன அப்படின்னா ஃபீமேல்ஸை பார்த்தா யூஸ்வலாக மேல்ஸு வந்து டேர்ன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் Turner syndrome is for females, Klinefelter is for males. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு டிஸார்டர் வாஸ் டிஸ்கிரைப்ட் லேங் டான் டவுன் அப்படின்னா இல்லை. ஸோ இவர் வந்து டவுன் சிண்ட்ரோம் தான் சொன்னார், ஹஸ் நாட் டிஸ்கிரைப்ட் அபவுட் Klinefelter. ஸோ சச் அன் இண்டிவிஜுவல் ஓவராலாக மேஸ்குலைனாக இருப்பாங்க, ஹவர் ஃபெமினைன் டெவலப்மெண்ட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிரஸ்ட். யா, மேலுக்கு வர பிரச்சனை இது, ஓவராலாக மேல் மாதிரி இருப்பாங்க, ஆனால் ஃபெமினைன் டெவலப்மெண்ட் இருக்கும். அஃபெக்டட் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் ஸ்டேஜாக இருப்பாங்க, ஹைட் கம்மியாக இருக்கும். ஃபிசிக்கல் சைக்கோமோட்டர் மென்டல் டெவலப்மெண்ட் ரிட்டார்ட் ஆகுமா அப்படின்னா ஆக்சுவலி இதுவே தப்பு. ஆக்சுவலாக அஃபெக்டட் இண்டிவிஜுவல் ஸ்டார்ட் ஸ்டேஜ் வந்துட்டு ஷார்ட் ஸ்டேச்சர்ட் அப்படிங்கிறது வந்துட்டு டவுன் சிண்ட்ரோம் தான் வரும், ஹைட்டு கம்மியாக இருப்பாங்க, சரியா? இந்த மூவிஸ்லலாம் டவுன் சிண்ட்ரோம் அந்த கேரக்டர்ஸை யூ மைட் ஹாவ் சீன், ரைட்? அப்புறம் இந்த ஃபிசிக்கல் சைக்கோமோட்டர் மென்டல் டெவலப்மெண்ட் கம்மியாக இருக்கும், ரிட்டார்டாக இருக்கிறது வந்துட்டு டவுன் சிண்ட்ரோம் தான், ரைட்? சச் இண்டிவிஜுவல் ஸ்டெரைல். ஸோ இது வந்து Klinefelter. மேலுக்கு Klinefelter வந்துச்சுன்னா they won't be able to reproduce, they will be sterile, they will be infertile. ஸோ அப்போது B and E is correct. ஓகே, ரிமைனிங் உள்ளதெல்லாம் டவுன் சிண்ட்ரோம் பற்றி. ஸோ ஆப்ஷன் 2 is the right answer. ஓகே, ஸோ 2 statements are there, we have to find out which is right and which is wrong. Gauss competitive exclusion principle என்ன சொல்லுதுன்னா, 2 closely related species competing same resource cannot coexist indefinitely. ஓகே, அண்ட் காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியர் ஒன் வில் பி எலிமினேட்டட். ஓகேவா? இது கரெக்ட் தான். ஸோ 2 க்ளோஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்பீசிஸ் வந்துட்டு ஒரே ரிசோர்ஸ்க்கு போட்டி போடுதான், ரொம்ப நாளைக்கு ஒரே இடத்துல வாழ முடியாது, கோஎக்ஸிஸ்ட் பண்ண முடியாது. காம்படிட்டிவ்லி இன்ஃபீரியராக இருக்கிறது எலிமினேட் ஆயிரும். ஓகே, ஜென்ரலாக கார்னிவோர் மோர் அட்வர்ஸ்லி அஃபெக்டட் பை காம்படிஷன் தென் ஹெர்பிவோர். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி திஸ் இஸ் இன்கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ காம்படிஷனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகக்கூடியது வந்துட்டு ஹெர்பிவோர்ஸும் பிளான்ஸும் தான், சரியா? பிகாஸ் கார்னிவோர் கைண்ட் ஆஃப் சுப்பீரியர் மாதிரி, இது வந்து இட் கேன் ஈட் எனிதிங் அப்படின்னா ஒரு ஹெர்பிவோர் இல்லைனா இன்னொரு ஹெர்பிவோரை சாப்பிடும். பட் ஹெர்பிவோருக்கு அப்படி இருக்க முடியாது, பிளான்ட்டை சாப்பிட்ணும். பிளான்ட் ரிசோர்ஸ் கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கு ஆபத்து. ஓகே, ஸோ பிளான்ட்டோ இட் இஸ் டிபெண்டிங் ஆன் த சன்லைட், அந்த மாதிரியான விஷயம். இப்போ நிறைய பிளான்ட்டு சன்லைட்டுக்கு போட்டி போடுது, வாட்டருக்கு போட்டி போடுதுன்னா அதுக்கும் பிரச்சனை. இது கைண்ட் ஆஃப் சுப்பீரியர். ஸோ இதை விட ஹெர்பிவோர் பிளான்ட்டுக்கு தான் ரொம்ப பாதிப்பு பிகாஸ் ஆஃப் காம்படிஷன். ஸோ திஸ் இஸ் கரெக்ட் அண்ட் திஸ் இஸ் இன்கரெக்ட். ஸோ ஐ கேன் சே ஆப்ஷன் 2 is the correct answer. Okay, let us go for the next one. How many different proteins does the ribosome contain? So ribosome large subunit, small subunit வச்சிருக்கோம். So it will have rRNA, ribosomal RNA வச்சிருக்கோம், right? plus ஒரு 80 different protein இந்த ribosomeல இருக்குது, சரிங்களா? So option 4 is the right answer. It's a direct NCERT question. So this is our VETRI batch for the NEET repeaters. So 30% offer is going on. Use this coupon code and enroll in this course using this affordable price. So இதில் பார்த்தீங்கன்னா +1 +2 ரெண்டுத்தையும் we will teach, plus crash course plus test series is available, சரியா? So use this opportunity. So which of the following combination is required for chemi osmosis? ஸோ கெமி ஆஸ்மாசிஸ்க்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, டெஃபினட்டாக உங்களுக்கு கெமி ஆஸ்மாசிஸ்க்கு ஐ கேன் சே ப்ரோட்டான் கிரேடியன்ட் தேவை, சரியா? என்ன தேவை? டெஃபினட்டாக ப்ரோட்டான் கிரேடியன்ட்டு கண்டிப்பாக தேவை, சரியா? எலக்ட்ரான் கிரேடியன்ட் தேவை கிடையாது, ரைட்? அண்ட் அதுக்கப்புறமா ஏடிபி சிந்தேஸு கண்டிப்பாக தேவை, அப்போ தான் ஏடிபி சிந்தசிஸ் ஆகும், என்ஏடிபி சிந்தசிஸ் கிடையாது, ரைட்டா? ப்ரோட்டான் பம்பு தேவை, அப்போ தான் ஒரு இடத்துல ஹை ப்ரோட்டானும் இன்னொரு இடத்துல லோ ப்ரோட்டானும் இருக்கும்.
ஸோ அப்போ அந்த கிரேடியன்ட் வந்துட்டு உருவாகும், ரைட். அப்புறம் ஒரு மெம்பரேன் கண்டிப்பாக தேவை. ஸோ இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கெமியோஸ்மாசிஸ் நடக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரியா, புரியுதா? And which one of the following is not correct? Algal blooms caused by excess of organic matter in water improve water quality and promote fisheries. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கைண்ட் ஆஃப் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லேருந்து வருது, டெலிட்டடு, பட் இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். இது வந்துட்டு இஸ் நாட் கரெக்டு. ஏன்னா ஆல்கல் ப்ளூம் வந்துச்சு, பாஸ் ஆன் தண்ணியில் படுறச்சு அப்படின்னா வாட்டர் குவாலிட்டி டிக்ரீஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகாது, ஃபிஷரிஸ் ப்ரொமோட் ஆகாது, ஃபிஷ்லாம் சாகும். ஸோ அப்போ அதுதான் தப்பு, என்விரான்மெண்டல் இஷ்யூஸு. ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இட் இஸ் டெலிட்டட் சிலபஸ், ரைட். ஸோ மியூச்சுவலிசம்னா 2 பேருக்குமே பெனிஃபிட்டா, இப்போ ++. ஸோ ஏக்கு 4, ஏக்கு 4னா ஆப்ஷன் 1 2 அப்புறம் 4. கமென்சலிசம்னா ஒருத்தருக்கு பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு நியூட்ரல். ஸோ அப்போ பிக்கு 3. ஓகே, ஸோ பிக்கு 3னா ஆப்ஷன் 2. ஈஸியாக 2த்தை வச்சே சொல்லிடலாம், ரைட். அமென்சலிசமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஹார்மு இன்னொருத்தருக்கு நியூட்ரலு. ஸோ அப்போ ஐ கேன் சே சிக்கு வந்துட்டு அமென்சலிசமா, ஓ சாரி, நான் மாற்றி மார்க் பண்ணிட்டேன், சாரி. மியூச்சுவலிசம் இஸ் கரெக்டு. ஓகே, கமென்சலிசமுக்கு கரெக்டாக சொன்னேன், ஒருத்தருக்கு பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு நியூட்ரல். அப்போ சிக்கு வந்து பிக்கு வந்து இட் வில் பி 1. ஓகே, இப்போ ஏக்கு 4 சிக்கு 1 அப்படின்னா ஐ கேன் சே இன்னும் ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 4ல் டிசைட் பண்ணணும். ஏக்கு 4 நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், ஏக்கு 4 பிக்கு 1, ஏக்கு 4 பிக்கு 1னா ஆப்ஷன் 1 ஈஸியாக போட்டு போயிட்டே இருக்கலாமே. அமென்சலிசம் ஒருத்தருக்கு ஹார்மு இன்னொருத்தருக்கு நியூட்ரலா, ஸோ அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சரு. பேராசைட்டிசமுக்கு ஒருத்தருக்கு பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு ஹார்மு. ஸோ அப்போ ஐ கேன் சே டிக்கு 3. ஓகே, மியூச்சுவலிசமுக்கு 2 பேருக்கும் பெனிஃபிட், கமென்சலிசமுக்கு ஒருத்தருக்கு பெனிஃபிட் ஒருத்தருக்கு நியூட்ரல், அமென்சலிசத்துக்கு ஒருத்தருக்கு ஹார்மு இன்னொருத்தருக்கு நியூட்ரல், பேராசைட்டிசமுக்கு ஒருத்தருக்கு பெனிஃபிட் இன்னொருத்தருக்கு நியூட்ரல். சரியா, புரிகிறதா? ரைட்டா, ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சரு. ஓகேவா, இஸ் இட் கிளியர் ஃபார் எவ்ரிபடி? ஸோ அடுத்து வந்துட்டு பாருங்கள், மெயின் ஸ்டெப்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் RDNA ஆர் கிவன் பிலோ, அரேஞ்ச் தி ஸ்டெப்ஸ் இன் த கரெக்ட் சீக்வன்ஸஸ். ஸோ கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச DNA ஃப்ராக்மெண்ட் எதுன்னு கண்டுபிடிங்க. சரியா, புரியுதா? அதுக்கப்புறம் அதை வந்து RE போட்டு கட் பண்ணுங்கள், ரைட்டா. அப்புறம் PCR போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ரைட்டா. இப்போ வெக்டாரோட சேர்த்துட்டு ஹோஸ்ட்டுக்குள்ளார போடுங்க, சரியா. ஸோ அப்போது C, B, D அண்ட் A. ஓகே, C, B, D அண்ட் A. இங்கே ஒரே ஒரு தப்பாகி போச்சு, ஃபஸ்ட்டு B வருது, அதுக்கப்புறம் C வருதா. கட்டிங் பண்ணிவிட்டு ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்ட் DNA ஃப்ராக்மெண்ட். ஓகே, ஆக்சுவலி ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்டு DNAன்னு போட்டிருந்தா இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கணும், DNA ஃப்ராக்மெண்ட்டுன்னு போடுறாங்க. ஓகே, ஆக்சுவலாக உங்கள் புக்கில் ஒரு 7-8 ஸ்டெப் இருக்கும், இவங்க வெறும் ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அப்போது DNA ஃப்ராக்மெண்ட் என்ன அர்த்தம்னா, நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஐ கேன் சே ஒரு செல்லுக்குள்ளார ஃபுல் DNA இருக்குமா, அது ஃபுல்லாத்தையும் ஐசோலேட் பண்ணும்போது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வெறும் ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்ட் DNAன்னு போட்டிருந்தா அதுதான் ஃபஸ்ட்டு வந்துருக்கணும். இப்போ DNA ஃப்ராக்மெண்ட்டுங்கிறாங்க, அப்போனா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு இந்த DNA ஃபுல்லாக வெளியே எடுத்துடணும், ரைட்டா. அது வந்து ஐசோலேஷன் ஆஃப் டிசையர்ட் DNA மட்டும், செல்லேருந்து DNA ஃபுல்லாக எடுத்துடணும். அப்போது எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணுறோம் பாருங்கள், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறோம், சரியா. ஸோ அப்போ கட் பண்ணுறது தான் இங்கே கொடுத்துருக்க 4த்தில் இதான் ஃபஸ்ட்டு. இப்போ கட் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ இந்த DNA மட்டும், இந்த பீஸ் ஆஃப் DNA மட்டும் வேணும், அதான் DNA ஃப்ராக்மெண்ட்டு. அது மட்டும் வேணும்னா அதை மட்டும் ஐசோலேட் பண்ணணும், சரியா. ஸோ அப்போ இது செகண்டு, மிச்சப்படி நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஆம்பிளிஃபிகேஷன், அதுக்கப்புறமா RDNAவை ஹோஸ்ட்டுக்குள்ளார போடுறது, சரியா. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொடுத்துருக்கிறதுல எது ஃபஸ்ட்டுன்னு பார்க்கணும். அப்போ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு சிலது தப்பு பண்ணுறீங்கன்னா அந்த கொஷினை புக் மார்க் பண்ணிக்கணும், சரியா. இப்போ டிசையர்டு ஃப்ராக்மெண்ட்டை மட்டும் ஐசோலேட் பண்ணுறது எப்போ, கட் பண்ண பிறகு தான் அந்த பர்டிகுலர் பீஸை மட்டும் வெட்ட முடியும். ஐசோலேஷன் ஆஃப் வெறும் டிசையர்ட் DNAன்னு வருதுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு, அந்த செல்லுக்குள்ளேருந்து ஃபஸ்ட்டு DNA வெளியே எடுக்கிறது, சரியா. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு B, அடுத்து C, அடுத்து D, அடுத்து A, சரியா. ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மேட்ச் பண்ணணும். இது மினரல் நியூட்ரிஷன் சாப்டர், நம்ம டேரெக்டாக ஆன்சரை பார்த்துடலாம், ரொம்ப சிம்பிள், டெலிட்டட் சிலபஸ் ஆக்சுவலாக, சரியா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அயன் அப்படிங்கிறது வந்துட்டு கேட்டலேஸ் அப்படிங்கிற என்சைம்கான ஆக்டிவேட்டராக இருக்கும், ரைட். ஜிங்க்குங்கிறது ஆக்சிஜன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் போரான் வந்து செல் எலாங்கேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாலிப்டினம் வந்துட்டு நைட்ரேட் ரிடக்டேஸ் அப்படிங்கிற என்சைமோட ஒரு காம்பனண்ட், டெலிட்டட் சிலபஸ். ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா. ஸோ அடுத்து பாருங்கள், ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். ஸோ இது வந்துட்டு அந்த லிங்க் ரியாக்ஷன், சரியா. ஸோ அப்போ ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷனில் உங்களுக்கு பைருவேட் டீஹைட்ரோஜனேஸ் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரைட். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பைருவிக் ஆசிட் அசைல் கோஎன்சைம் ஏவை கொடுக்கும். அப்போ ஐ கேன் சே ஏக்கு வந்துட்டு 2,
கிளைகாலைசிஸ் அப்படின்னா இஎம்பி பாத்வேன்னு சொல்ல முடியும். இன்னொரு பேர் எம்டன் மேயர் ஆஃப் பர்னாஸ். ஸோ பிக்கு வந்துட்டு 4, ஏக்கு 2, பிக்கு 4, ஏக்கு 2, பிக்கு 4, இன்னொன்று ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 3. ஆக்சிடேட்டிவ் ஃபாஸ்போரேஷன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், சரியா? அப்போ சிக்கு வந்துட்டு 3. அண்ட் டிசிஏ சைக்கிள், ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள் அப்படின்னா ஐ கேன் சே சிட்ரேட் சிந்தஸ் அப்படிங்கிற என்சைம் வரும். பிகாஸ் ஓஏஏன்ற 4 கார்பன் காம்பவுண்டும் அசைல் கோஏங்கிற 2 கார்பன் காம்பவுண்டும் சேர்ந்து சிட்ரிக் ஆசிட் வருதா, அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய என்சைம் தான் இந்த சிட்ரேட் சிந்தேஸ், சரியா? ஸோ அப்படி மேட்சிங் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு வந்துட்டு 1, சிக்கு வந்துட்டு 3, பிக்கு வந்துட்டு 4, ஏக்கு வந்துட்டு 2. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர், டைரக்ட் என்சிஆர்டி. ஓகேவா, புரியுதா, கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜிம்னோஸ்பர்மில் pollen are released from the microsporangium carried by air current. Air current carry the pollen to the mouth of the archegonia where male gamete are discharged and pollen tube is not formed. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிம்னோவில் போலன் வந்துட்டு மைக்ரோஸ்பராஞ்சியம்லேருந்து ரிலீஸ் ஆகுது, காற்றுல போகுது, ரைட்? ஸோ ஏர் கரண்ட் கேரி த போலன் கிரெயின் டு த மவுத் ஆஃப் த ஆர்கிகோனியா வேர் மேல் கேமெட் ஆர் டிஸ்சார்ஜ் அண்ட் போலன் டியூப் இஸ் நாட் ஃபார்ம்னுங்கிறது தப்பு. போலன் டியூப் ஃபார்ம் ஆகும் டெஃபினட்டாக, அதுதான் போய் ஆர்கிகோனியாவில் உங்களுக்கு மேல் கேமெட்டை ரிலீஸ் பண்ணுறது. ஸோ அப்போ அசெஷன் வந்துட்டு கரெக்டு, ரீசன் வந்துட்டு தப்பு. புரிஞ்சுதா? காற்றுல போலன் பறந்து போகும், போய் விழுந்தோடனே போலன் டியூப் தான் கேரி பண்ணிட்டு போகுது, சரியா? ஸோ அதனால் அது தப்பு. அடுத்து ஃப்ளார் இஸ் டிஃபைன்ட் அஸ் மாடிஃபைடு ஷூட்டு வேர் ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் ஃப்ளோரல் மெரிஸ்டமாக மாறும். கரெக்ட். பூங்கிறது ஷூட்டோடைய ஒரு மாடிஃபிகேஷன் தான். ஷூட்டோட அப்பெக்ஸில் இருக்கிற மெரிஸ்டம் ஃப்ளவர் மெரிஸ்டமாக மாறும், சரியா? ஸோ ஷூட்டோட இன்டர்னோடு கண்டென்ஸ் ஆகும். அப்போ டிஃப்ரெண்ட் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் வந்துட்டு சைடில் லேட்ரலாக அடுத்தடுத்து இருக்கிற சக்ஸஸிவ் நோட்ஸில் அட்டாச் ஆகும் லீஃபுக்கு பதிலாக. ஸோ பொதுவாக ஒரு ஸ்டெம்மில் நோட்ஸ் இருக்குன்னா அங்கங்கே லீஃப் தான் வரும். பட் ஆனால் பூ வரும்போது என்ன ஆகும், இந்த நோட்ஸ் எல்லாம் இந்த இன்டர் நோட்ஸ் எல்லாம் கண்டென்ஸ் ஆகும். அடுத்தடுத்து இருக்க சக்ஸஸிவ் நோட்ஸில் ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் விச் மீன்ஸ் ஃப்ளோரல் அட்டாச்மெண்ட்ஸ் ஜாயினிங்ஸ் வில் பி ஃபார்ம்டு. ஸோ செப்பலு, பெட்டலு, ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம்னு அடுத்தடுத்த நோட்ஸில் வரும், சரியா? ஸோ அப்போ இதுவுமே கரெக்டு. அப்போ திஸ் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்பிளைனிங் த அசெஷன் பிகாஸ் அடுத்தடுத்த நோட்ஸில் சக்ஸஸிவாக ஃப்ளோரல் அப்பண்டேஜஸ் இஸ் ஃபார்மிங் அண்ட் இன்டர் நோட் இஸ் கெட்டிங் கண்டென்ஸ்டு. ஸோ இப்படி தான் உங்களுக்கு ஒரு ஷூட் மெரிஸ்டம் வில் பிகம் அ ஃப்ளோரல் மெரிஸ்டம், ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் வில் பிகம் அ ஃப்ளோரல் மெரிஸ்டம். ஸோ இப்படி தான் மாடிஃபைடு ஷூட் வந்துட்டு ஒரு பூவாக மாறுது, சரியா? ஸோ அப்போ போத் ஆர் கரெக்ட் அண்ட் த ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஷின், மேலோனேட் inhibits the growth of pathogenic bacteria by inhibiting the activity of. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா மேலோனேட் அப்படிங்கிற கெமிக்கல் காம்பவுண்டு பேத்தஜெனிக் பாக்டீரியாவோட க்ரோத்தை தடுக்கும். ஓகேவா, எப்படி அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஒரு பர்டிகுலர் என்சைமுக்கான ஒரு காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் தான் அது யாருன்னு கேட்டிங்கன்னா சக்சினேட் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ இது பயோமாலிகுலர் வரும், சரிங்களா? ஸோ இந்த சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ் அப்படிங்கிற என்சைமுக்கான காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டார் தான் இது. ஸோ சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸில் சக்சினேட் அப்படிங்கிற சப்ஸ்ட்ரேட் வந்து அட்டாச் ஆகிட்டு அது ப்ராடக்டாக மாறணும். பட் அதுக்கு பதிலாக அந்த சக்சினேட்டுக்கு மாறியே சிமிலராக இருக்கக்கூடிய மேலோனேட் ஃபார்மா வந்து என்ன பண்ணிடும், succinate should attach with this enzyme but this will go and attach with this enzyme. If this goes and attach to this, it will degrade and damage the enzyme. அதை இன்ஹிபிட் பண்ணிடும், தடுத்து விட்டுரும். அதான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர். இப்போ இது டீக்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த பர்டிகுலர் பாக்டீரியா இருக்குல்ல அதுவும் க்ரோ ஆகாது. திஸ் இஸ் இன் தட் பர்டிகுலர் பாக்டீரியா. நம்ம யூகேரியட்லையும் இருக்குது, பட் இங்கே ப்ரோகேரியட்டை கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ ஆப்ஷன் 4 பயோமாலிகுலேருந்து கேட்டிருக்காங்க, டைரக்ட் என்சிஆர்டி. ஹோப் இது கிளியராக நினைக்கிறேன். ஸோ டூ ஜாயின் இன் அவர் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். இப்போ தான் ஸ்க்ராட்ச்லேருந்து சிலபஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ரைட்? +2 படிக்கிறீங்க அப்படின்னா தளபதி நீட் கோர்ஸ் வில் பி ஆப்ட் ஃபார் யூ. ரிப்பீட்டராக இருக்கீங்கன்னா வெட்ரி பேட்ச் வில் பி ஆப்ட் ஃபார் யூ. ஸோ மூணுத்துக்கும் ஆஃபர் போகுது, யூஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஜாயின் த QR கோட், ஸ்கேன் த QR கோட் அண்ட் ஜாயின் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். நம்ம செஷன்ஸோடைய நோட்ஸ் PDF அங்கே உங்களுக்கு கிடைக்கும், சரியா? ஸோ ஐ see you in the நெக்ஸ்ட் செஷனை. அடுத்து என்ன மாதிரியான செஷன் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் அடுத்து எந்த வருஷம் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஐ see you in the next video. Until then, keep learning, keep growing. See you.